சென்னை யானைக்கவுனியில் கிணற்றை தூர்வாரிய போது விஷவாயு கசிந்து 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள். விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருவரின் சடலங்களையும் மீட்டிருக்கிறார்கள். விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை யானைக்கவுனி பகுதியில் கிணற்றை தூர்வாரும் பொழுது 2 நபர்கள், அதாவது தந்தை மகன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். சென்னை யானைக்கவுனி பொன்னப்பன் தெரு பகுதியில் இன்று காலை பழைய கிணறை தூர்வார வேண்டும் என அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு மார்வாடி நபர் என்பவர் கொடுங்கியூர் பகுதியை சேர்ந்த ரவி 65 வயதானவர், அவருடைய மகன் ஐயனார் 35 வயதானவர், இருவரையும் கிணற்றை தூர்வார வேண்டும் என அழைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை 8 மணி அளவில் அந்த 2 நபர்களும், அதாவது தந்தை மகன் ஆகிய இருவரும் அந்த பழைய கிணற்றை தூர்வாருவதற்காக வந்திருக்கிறார்கள். அதே பகுதியில் ஒரு மாட்டு தொழுமமும் செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 10 மாடுகளுக்கு மேலாக அந்த இடத்தில் தொழுமமும் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு மேலாக அந்த கிணற்றில் மேல் தண்ணியை அந்த மாட்டு தொழுமம் நபர் அவர் பயன்படுத்தி வருகிறார். அடி கிணற்றில் தகுதிகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தகுதியை அகற்றுவதற்காக தூர்வாருவதற்கு 2 நபர்களை அழைத்திருக்கிறார்கள். தந்தை மகன் இன்று காலை இருவரும் கிணற்றுக்குள் இறங்கி அந்த சேற்றை அகற்றிய பொழுது விஷவாயு தாக்கி இருவரும் சம்பவ இடத்திலேயே இன்று காலை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த வீட்டின் உரிமையாளர் யானைக்கவுனி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவலின் அடிப்படையில் யானைக்கவுனி போலீசார் இருவர் உடலையும் தீயணைப்புத்துறை உதவியுடன் இருவர் உடலையும் மீட்டு தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்திருக்கிறார்கள். முதற்கட்ட தகவலில் இவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் தெரிய வந்திருக்கிறது. கிணற்றை தூர்வாருவதற்காக தற்பொழுது இன்று காலை அவர்கள் இந்த யானைக்கவுனி பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். விஷவாயு தாக்கிதான் இவர்கள் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக யானைக்கவுனி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.